வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு போராட்டம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் என்றைக்குமே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம். 1930களிலிருந்து கிட்டத்தட்ட 90 வருடங்கள் ஆனாலும் இன்னும் அந்த தீ பரவிக்கொண்டே இருக்கிறது. அது இன்னும் பற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி வியந்து பார்த்ததோ அதே போன்றுதான் தற்போது நேற்றைக்கு முன்தினம் வெளியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி திரைப்படத்தையும் எல்லோரும் வியந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்பது அது ஏதோ ஒரு படம் என்பது மட்டுமே அல்ல, தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அடுத்த தலைமுறைக்கும் இன்னும் அந்த தீயை கடத்துவது என்பது மட்டுமல்லாமல் அந்த உணர்வுகளை இன்னும் காத்து நிற்பது என்கிற அடிப்படையில் இந்த படம் என்பது அமைந்திருக்கிறது. மிக உணர்வுபூர்வமான ஒன்று. இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு என்ன விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறது, எந்த அளவிற்கு தமிழர்களை தலைநிமிர வைத்திருக்கிறது, அதனுடைய இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு சேனையாக திமுக இன்றும் விளங்கிக் கொண்டே இருக்கிறது. அது பற்றி தான் இன்றைக்கு நான் விரிவாக கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மருத்துவர் சஃபி சுலைமான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மதிமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று ஜூம் வாயிலாக இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி அவர்கள், பராசக்தி திரைப்படத்தினுடைய ஒரிஜினல் கான்செப்ட் அவருடையது. அந்த வகையிலே மதிமாறன் அவர்களும் ஜூம் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மதிமாறன் அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல மதிமாறன் உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களோட பேசுகிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் இந்த காலகட்டத்திற்கு எந்த அளவிற்கு ரொம்ப அவசியம், அது எப்படி அந்த உருவாக்கத்திலிருந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பாக. பராசக்தி திரைப்படம் நான் வளரும்போது என் வீட்டில் எனக்கு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன்லேருந்து உருவான ஒரு கதை தான் இது. என் வீட்டிலேருந்து வந்த கதை தான், வீட்டிலேருந்து நான் உருவாக்கின கதை தான் இது. எங்கள் தாத்தா 1940s அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க. அவங்களோட இயற்பெயர் தண்டபாணி. ஸோ எங்கள் அப்பா ஒரு நாள் தாத்தா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி தாத்தாவோட பேர் தண்டபாணி, ஆனால் அவங்க ஸ்டூடெண்ட் யூனியனில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அவங்களோட பேரை இளமழுதின்னு மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்கு தன்னோட பேரை தூய தமிழில் மாற்றிக்கிறாங்கன்ற ஒரு சம்பவம், ஒரு விஷயம்தான் இந்த படத்துக்கான ஒரு 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 கான்செப்டாக இனிஷியலாக நமக்கு உருவாச்சு. எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதுதான். அதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்க்கும்போது அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்திருக்கு. 40களில் நிறைய பேர், பேராசிரியர் அவருடைய ஒரிஜினல் பேர் ராமையான்னு நினைக்கிறேன், அது மாதிரி எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாருமே பேரை மாற்றிக்கிட்டாங்க. அது ஜென்ரேஷனாக அவங்க தமிழ் பேர் வச்சுக்கிட்டே வராங்க. ஸோ அதுக்கு பின்னாடி போய் நான் பார்க்கும்போது இந்த போராட்டம் 30களில் 40களில் அப்புறம் கடைசி 60கள் வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வந்தது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த டைமில் மாணவர்கள் போராட்டத்தோட வீரியம், எதுக்காக அவங்க தமிழ் மொழிக்காக இவ்வளோ தூரம் நின்று போராடினாங்க, அந்த சுயமரியாதை உணர்வு, அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் சினிமாவில் இருக்கிறதுனால இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி நமக்கு நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்குது. அதேமாரி உலக சினிமா எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் உலக போர் பற்றி நிறைய படங்கள் இருக்குது. ஹோலோகாஸ்ட் மூவிஸ், இனப்படுகொலை, இன அழிப்பு சம்பந்தமான திரைப்படங்கள் நிறையா இருக்கணும் போது நம்ம ஊரில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு தியாகம், ஒரு உரிமைக்கான ஒரு சண்டை நடந்திருக்குன்றத ஒரு பெரிய பதிவு சினிமாவில் இல்லைன்றதே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம திரைப்படமாக கொண்டு வரணும்னு நான் நினச்சது தான் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன். அது நான் இந்த பராசக்தியோட இந்த படம் நின்றுடக்கூடாது. பராசக்தி ஒரு வழியாக அந்த படத்தை பார்க்கறது. இந்த இந்த மொழி போராட்டம், இத்தனை காலகட்டத்தில் நடந்த போராட்டம் வெறும் ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் இதுக்கப்புறமும் நிறைய திரைப்படங்களாக உருவாகணுன்றது என்னுடைய ஒரு ஆசை. நிச்சயமாக மதிமாறன், இப்போ ஒரு 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 வரலாற்று சம்பவத்தை ஒரு படமாக ஆக்குற போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அதில் நீங்கள் எதிர்கொண்டது என்னன்னா சரியாக அந்த விஷயங்களையும் சொல்லணும். அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியேவும் சொல்லிட முடியாது. ஏற்கனவே பார்த்து சொன்னதுலேயே பல விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது நாங்கள் செய்திகள் வாயிலாக படிக்கிறோம். அது எந்த அளவுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? இந்த படம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த உணர்வுகளை? கண்டிப்பாக அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படம் ஒரு பீரியட் ஃபிலிம், ஜென்ரலாக புரிகிற லாங்குவேஜ் சொன்னால் ஒரு பீரியட் ஃபிலிம். பாஸ்ட்டில் நடக்கிற கதையாக இருந்தாலும் அந்த படம் எழுப்புகிற கேள்விகள் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானதாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள்
எப்பயுமே எல்லா காலகட்டத்திலையும் இளைஞர்கள் வந்து அந்த கேள்வி கேட்குற விஷயம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த காலத்தில் அந்த இளைஞர்கள் அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் அவங்க எழுப்பின கேள்வியை இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு 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 பாலமாக தான் இந்த படமாக நான் பார்க்குறேன் நான். ம். அது வந்து இப்போ நான் வந்து வெறும் அந்த ஒரிஜினல் கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன் டேரக்டர் கிட்ட. சரி. அவங்களுக்கு தான் அது ரொம்ப எதை 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 படமாக வைக்கலாம், எதை வச்சா படம் ரிலீஸ் ஆகுன்ற வரைக்கும் அவங்க தான் யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபிலிம் மேக்கர் அண்ட் அந்த டீம் என்டையர் டீமுக்குமே அது பெரிய சவாலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாட்டும் சொல்லிடலாம்ல, ஹிஸ்டாரிக்கலாக இந்த சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிடலாம். பட் அது எல்லாமே படமாகும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வரும்போது ஒரு ட்ராமா இருக்கணும், இல்லைனா இது டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு தான் இதை படமாக்குறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா மதிமாறன். எனக்கு இதில் என்னன்னா அரசியல் ரீதியாக கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை, ஜென்ரலாகவே ஒரு பொதுமக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நிறைய கட்டுகள், அது சென்சாருடைய தனிப்பட்ட உரிமை, அதை நான் வந்து பொலிட்டிக்கல் அரசியல் விமர்சகர்கள்ட்ட பேசிக்கிறேன். பட் அவ்வளவு கட்டு போட்டாலும் கூட, நிறைய தடங்கல்கள் இருந்தாலும் கூட, அதனுடைய வீரியம் முழுமையாக எப்படி எல்லாருக்கும் புரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இயக்குனரா? அதாவது கட் பண்ணிட்டாங்கன்ற செய்தியே வெளியில் வந்து அடுத்த நாள் கொடுத்துட்றாங்கல்ல, சரி. இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்கல்ல, படத்தோட அதை எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக சேர்த்துடுது. அதான் இந்த காரணம். வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதானே, சிம்பிள். ஓகே. அப்போ நிச்சயமா இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அந்த போராட்டத்தை ஒரு பெரிய ஒளிப்பதிவு செய்யணும், ஒரு படமாக இருக்கணுங்கிற அந்த தாக்கம் வந்து இருந்தது. அதன் அடிப்படையில் தான் உலகப் போர்கள்லாம் கூட இருந்தது. ஆனால் இதை பற்றியான பெரிய கதைக்களம் கொண்ட படம் இல்லைங்கிறத முதல்ல நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக அதுதான். அது என் வீட்டிலேருந்து எனக்கு உருவாச்சு. எங்கள் அப்பா தாத்தா எல்லாமே திமுகவில் இருந்தவங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இப்போ திமுகவில் வந்து ஒரு வருஷமும் வந்து வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க. எங்கள் அப்பா வந்து டிஎம்கேல அந்த ஸ்டூடெண்ட் விங்கில் இருந்தாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டம்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு வந்து ட்ரிகர் பண்ணுச்சு. எதுக்கு மொழிப்போர் தியாகிகள்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்ற போதெல்லாம் தான் எனக்கு பின்னாடி போய் இந்த கதைகள் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் அது ஐடியாவாக கன்வெர்ட் பண்ணி நான் டைரக்டர் சுதோகங்கரா மேம் அவங்கள்ட்ட நான் கொடுத்தேன். அவங்க தான் அதை லேட்டராக படமாக உருவாக்கிட்டாங்க. நிச்சயம் படம் வெளிவந்ததற்கு பிறகு வசூல் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து, வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கடந்து, நீங்கள் நினைத்த மாதிரி அடுத்த தலைமுறையினர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை உங்களால் கண்கூட பார்க்க முடியுதா மதிவாரன்? நான் ரொம்ப முக்கியமாக அதுதான் பார்க்குறேன். இந்த படத்தோடைய வணிக வெற்றி, கமர்ஷியல் சக்ஸஸ் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ இவ்வளோ பெரிய படத்துக்கு, அது ஈக்குவலாக இருக்க வேண்டியது வந்து என்னென்னா இந்த படத்தோடைய பர்பஸ். இந்த படம் எதுக்காக சொல்லப்படுது, அந்த கருத்து போய் சேர்ந்துச்சு. அந்த ஆங்கிளில் தான் நான் அடுத்தது யோசித்தேன். எனக்கு வர ஃபீட்பேக்ஸ், நான் படிக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா, இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. எதுக்காக வந்து இந்த படம் நடக்கிற காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் வந்து அவங்களுடைய கனவுகளை, அவங்களுடைய வாழ்க்கையை, கரியரை எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு அழிச்சிக்கிட்டு தங்களை மாய்ச்சிக்கிட்டு எதுக்காக தமிழுக்காக போராடினாங்கன்றது வந்து இப்போது ஐ திங்க் இந்த படம் மூலயமா அது ஒரு டிஸ்கஷனுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த படத்தில் நடித்தது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். கண்டிப்பா. அப்ப அவங்களுடைய உணர்வுகளும் வந்து ரொம்ப ஒன்றி போய் நடித்ததை உங்களால் கண் கூட பார்க்க முடிஞ்சதா? நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஜெயம் ரவி எல்லாம் கூட நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதை உங்களால் வந்து பார்க்க முடிஞ்சதா? ஆமாம், கண்டிப்பாக. அது இந்த படத்தை வந்து அவங்களாம் ஒத்துக்கிட்டதே வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் தோணுது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் வரும் இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றது. அவங்களாம் தெரிஞ்சு ஒத்துக்கிட்டது வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல தோணுது, அவ்வளோதான். ஓகே, நிச்சயமா இதை நம்ம பேசும், மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டு வர்றேன், இணைந்திருங்க. சஃபி, எப்படி பார்க்குறீங்க? அதாவது மொழிப்போர் களம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாறை சொல்லுது. அன்னைக்கு இருந்த அந்த கதைக்களத்தை அப்படியே ஒரிஜினல் நடந்த வரலாற்றை கதைக்களமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ அவர் பேசும்போது சில சில சம்பவம் சொல்லும்போது நமக்கு இப்போ கூட குஸ்பம்ஸ் மொமெண்ட் வருது இல்லையா? அதுதான் காரணம். இப்போ பராசக்திங்கிற ஒரு நேம், அந்த நேம் வரும்போது ஒரு சின்ன ஒரு அதிர்வு வருது, ஒரு அதிர்வலை வருது இல்லையா? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா அந்த நேமுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு பார்த்தீங்களா? தட் மீன்ஸ் அ லாட். அது ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு நம்ம சொல்றோம் மொழிப்போருடைய விஷயம் வந்து அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் போராடி கொண்டே தான் இருக்கிறோம். தர்மேந்திர பிரதான் சிம்பிளா சொல்லிட்டாருங்க, தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள்னு. அதுவும் ஹவுஸ் உள்ள சொல்றாருங்க, நாகரிகமற்றவர்கள்னு. நீங்க ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் அவங்களுக்கு இவ்வளவு காசு தருவேன்னு பகிரங்கமா சொல்றாருங்க. அப்ப அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது.
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபைக்கு உள் என்னுடைய மாநிலத்தை 2000 வருஷத்துக்கு பின்னாடி நான் கொண்டு போக முடியாது, என்னால நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு இன்னைக்கும் சொல்ல. இது எல்லாமே போராட்டம் தான். ஒவ்வொரு விஷயமும் அதான் தலைவர் சொல்றாரு, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு. இந்த தமிழ்நாடு போராட்டம் என்பது அன்றிலிருந்து ஆரம்பிச்சது. அதாவது தாளமுத்து நடராசன் அவர்கள் அவங்க 2 பேரும் வந்து 20 வயசுக்குள்ள அவங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை யோசிச்சிருக்காங்கன்னா இன்னைக்குள்ள 20 வயசு பசங்க யோசிக்கணும் இல்லையா? அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கு ஒரு இனம், எப்படி இருந்திருக்கு, அந்த மொழியை காக்கிறதுக்காக அந்த இனம் எவ்வளவு வீரியமா இருந்துன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற இளம் சிந்தனையாக யோசிக்கிறோம். அந்த இளம் ரத்தம் கொண்ட நம்ம சகோதரர் யோசிக்கிறோம். அப்ப இந்த பராசக்தி அதுக்கு உண்டான மிகப்பெரிய அடித்தளத்தை கொடுக்குதுன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா நாம என்னதான் சித்திரங்கள்லையும் கதைகள்லையும் சில விஷயங்களை பார்த்தாலும் படிச்சாலும் அது கண் முன்ன கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த ஒரு உணர்வு வேற, அந்த ஒரு ஃபீல், அதுவும் அந்த ஏஜுக்கு அந்த இதை கொண்டு போய் இப்ப சொன்னார் இல்லையா பீரியட் மூவியா கொண்டு போறோம்னு, அது பீரியட் மூவியா மட்டும் காட்டாம அதுக்குள்ள ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணி அதை அப்படி எடுத்து வர்றதுங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜென்சி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜென்சி வந்து கண்மூடித்தனமான சினிமாக்களை, அதாவது அலங்காரமான சினிமாக்களை, ஏதோ ஒரு எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு சினிமாக்களை வந்து பின்தொடர்றதுக்கு பதில் இந்த மாதிரி பிரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி, ரஷ்யன் ரெவல்யூஷன் மாதிரி, கோல்டு வார் மாதிரி, வேர்ல்டு வார் 1 மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, பொள்ளாச்சியில நடந்திருக்கு. நம்ம பொள்ளாச்சியில அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு, ஒரு ஊரையே சுட்டி எரிச்ச கொடூரம் நம்ம பொள்ளாச்சி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜென்சி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக வெளிப்படும். அதுக்கு இந்த பராசக்தி மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் கருதுறேன். அதுலயும் இன்னைக்கு தமிழ் நம்ம வந்து என்னதான் நாம போராடினாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு குரல் வருது, நீங்க ஸ்டாலின் போய் இதை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவு நம்ம தெற்குல இருந்து இன்னைக்கும் ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மாநில உரிமைகள் பத்தியும் மொழியுடைய உணர்வு பத்தியும் மொழி பாதுகாப்பு பத்தியும் தெற்குல இருந்து ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் போது இன்னைக்கும் அந்த ஃபயர் அங்கங்க நம்ம பத்த வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த தீ பரவட்டும் சொல்றது. அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வாசகங்கள் எரியுதுன்னா அப்போ நாம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த வாசகங்களை மட்டும் கட் பண்றாங்க, தீ பரவட்டும்னு வாசகம் வரக்கூடாது. எஸ், அந்த தீ நீங்க அந்த வாசகத்தை எடுத்தாலும் இந்த தீ பரவிக்கொண்டே தான் இருக்கும்னு ரொம்ப தெளிவா சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவங்க எதெல்லாம் கட் பண்ணாலும் அதெல்லாம் நாம இது பண்ணிட்டு நாம பண்ணிட்டாங்கங்கிறது இன்னும் அது ஆட்டோமேட்டிக் இன்னும் வைரல் ஆகுது. இது ஆக்சுவலா பண்ணாமே விட்டுருக்கலாம், தியேட்டர்ல விட்டுருக்கலாம் விஷயங்கள். சரி, அந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாம தியேட்டர்ல மக்கள் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீலோட வெளியே வந்திருப்பாங்க. சோ நான் என்னுடைய இது என்னன்னா இந்த மாதிரிப்பட்ட படைப்புகள் தான் அதிகமா வரணும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாம இந்த ஃபேண்டசி விஷயங்கள் எல்லாம் நாம இனிமேல் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டிய காலத்துல இருக்கும். ஏன்னா இந்த ஃபேண்டசி விஷயங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு சில இந்த எல்லை மீறிய ஹீரோ வர்ஷிப்பிங் இந்த விஷயங்கள் எல்லாம் எதை நோக்கி கொண்டு போகுது தமிழ்நாட்டுங்கிறது நம்ம கூட பார்த்துட்டு இருக்கோம், சமீபங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரி, பட் இந்த மாதிரி சினிமானா எல்லாம் கலந்ததுதாங்க. எல்லாம் நீங்க வந்து எப்போதும் கருத்தை மட்டும் சொல்லணும், வரலாற்றை மட்டும் பிரதிபலிக்கணும் இல்ல சரவணன், எல்லாம் கலந்திருக்கணும்னு சொல்றது உண்மை, அதுதான் நானும் சொல்றேன். சரி, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிவாஜி மாதிரியும் படம் எடுக்கணும், கபாலி மாதிரியும் படம் எடுக்கணும், காலா மாதிரி படங்களும் பண்ணணும். சரி, ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி மாதிரி மட்டுமே பண்ணிட்டு இருக்க கூடாது, அவர் காலா மாதிரி படங்களையும் அவர் செய்ய வேண்டும். அது எல்லாருக்குமே பொருந்தும். அதெல்லாம் சொல்றேன், படைப்புகளுடைய எண்ணங்கள் மாறணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் இருந்தாலும் இது சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, அதுவும் வேணும். அதாவது இப்போ இருக்கிற இளம் நடிகர்கள் வந்து ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருக்காங்களா, அவர்களுக்கு என்ன இவர்கள் சொல்ல வராங்க, அவங்க இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா எதை ஃபாலோ பண்றாங்க, அது ரொம்ப முக்கியம். எதை ஃபாலோ பண்ணி இவங்க பின்னாடி வராங்கிறது முக்கியம். கண்மூடித்தனமாக ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல ஒரு கல்ட்டை கொண்டு போகாம மிக தெளிவான சிந்தனையோட ஐடியாலஜியோட கொண்டு போறதுதான் தற்கால தேவை. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். இந்த காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு மீண்டும் இதை வந்து பல விஷயங்கள் தொடர வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பா நம்ம பேசுவோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? தீ பரவட்டும் அந்த முழக்கம் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக முழுவதுமாக பரவி கொண்டிருப்பது என்பது பரவ வேண்டும், தீ பரவ வேண்டும். இந்திய எதிர்ப்புக்கு எதிராக மக்கள் மனநிலையில் தீ பற்றி எறிய வேண்டும். மனதில் கொழுந்து விட்டு எறியணும்னு சொல்ல வர்றேன், எதையும் கொளுத்தணும்னு சொல்ல வரல. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு வரலாற்றிலே
பதியப்பட்டிருக்கிற ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு தேசிய இனத்தினுடைய போராட்டங்களை 3 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம் 1938 தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கத்தோடு ஆரம்பித்தது. அதே ஆண்டிலே இந்தி எதிர்ப்பு மாநாடை நடத்தியது தந்தை பெரியார். அப்புறம் 1965 நடந்த இந்தி எதிர்ப்பு மிகப்பெரிய போராட்ட களங்கள். அதுக்கு பிறகு 2009 அது துவக்கத்திலிருந்து 2009 வரைக்கும் ஈழத்தில் நடந்த போராட்டத்திற்கான திராவிட இயக்கங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு களம் என்பதை 3 முக்கியமான வரலாற்று பதிவுகள் உண்டு. ஆனால் திரைப்படங்களிலே 2 வரலாற்று பதிவுகளாக அது மாறி இருக்கிறது. ஒன்று பராசக்தி, கலைஞர் அவர்கள் வசனத்தோடு வந்த பராசக்தி என்ன மாற்றத்தை கொடுத்தது. இப்பொழுது சுதா கொங்கராவா அவங்க பேரு, அவர்கள் அந்த தம்பி மதிமாறன் அவர்கள் அந்த திரைப்படத்தினுடைய மூல கருவை கொடுத்ததா சொன்னார். அந்த தம்பி மதிமாறன் உட்பட அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்று பராசக்தி எதை சொன்னது என்றால், கோயில் மக்களின் நம்பிக்கைக்காகத்தான், சுரண்டலுக்காக இல்லை. கலைஞருடைய வசனத்தினுடைய ஷார்ட்டை நான் சொல்றேன். பசி இருக்கும் இடத்தில் பக்தி பேசுவது நியாயம் இல்லை. மனிதம்தான் முதலில், மதம்தான் பிறகு. கண்ணீர் சிந்தும் ஏழைக்கு கடவுள் எங்கே? அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவது குற்றமல்ல. இந்த வசனங்களுடைய ஒட்டுமொத்தமாக அடிநாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமூக நீதி, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, மனிதநேயம், ஏழ்மை, பசியின் அரசியல், சிந்தனை சுதந்திரம். இதை வேண்டும் என்றுதான் கலைஞர் அவர்கள் 1952 பராசக்தியிலே வசனத்தை படைத்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது, திரையிடமா, அதெல்லாம் நிறைய வரலாறுகள் நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற பராசக்தி திரைப்படம் ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்தில் நடந்த மிக விரிவாக ஒரு திரைப்படமாக எடுத்து கொண்டு வந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு காலத்தின் தேவை என்கிற நிலையில் இருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். நீங்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்துவ அமைப்புகள் இப்பொழுதும் இந்தியை திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருப்பவர்களே இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய பார்ப்பன கடப்பாரியை கொண்டு வந்து திராவிட இயக்கத்தினுடைய கட்டடத்தை இடிப்பேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த திரைப்படம் வந்திருப்பதா மிகச்சிறப்பு. அதாவது நமக்கு எதிரி வெளியில் இருந்தான், இன்றைக்கு நமக்கு உள்ளே இருந்து நாம் ஏற்கனவே ஏற்று நடக்கிற, நாம் திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு இல்லை என்று இரண்டையும் ஒற்றை புள்ளியில் இணைத்துத்தான் திராவிட இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஏதோ நம்மிடமிருந்து தமிழ் தேசியத்தை பிரித்து இவர்களே வேறு ஏதோ தமிழ் தேசியம் பேசுவது போன்ற ஒரு போக்கிலே வந்து அதை அரசியல் மயப்படுத்தி திராவிட இயக்கத்தினுடைய தத்துவங்களை இல்லாமல் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமான பவுண்டேஷனை, தந்தை பெரியாரை தகர்க்க நினைக்கிற இடத்தில் நம்ம இதை பேசுகிற பொழுது முதலில் தந்தை பெரியாரை நினைவு கூற வேண்டும். 1938 ஆண்டு இந்த ராஜாஜி வந்து ஹிந்தி கட்டாயம் என்று கொண்டு வந்ததற்கு பிறகு முதல் குரல் தமிழகத்தில் எழுந்தது தமிழ்நாடு தமிழருக்கே என்று இந்தி எதிர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அவரை விட்டுவிட்டு நாம் இந்த இந்தி எதிர்ப்பை பேசிவிட முடியாது. மறைமலை அடிகள், பாரதிதாசன் போன்ற மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து இந்திக்கு எதிராக மிகப்பெரிய போராட்ட களத்தை, நடைப்பயணத்தை நடத்தி தான் அங்கே கலந்து கொண்டால் கூட அரசியல் நிலை ஏற்பட்டுவிடும் என்று மறைமலை அடிகளை நீங்கள் தலைமையேற்று நடத்திவார்கள் என்று வழிகாட்டிய ஒரு தலைவனை இன்றைக்கு வந்து விவாத பொருளாக்கி கொண்டிருக்கிற இடத்தில் வந்திருக்கிற திரைப்படம். இதுல இந்த திரைப்படம் வந்ததற்கு பிறகு இதுல ஒரு சின்ன மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு 2 ரீல்ஸ் பார்த்தேன், எனக்கு மனதை பாதித்த விஷயத்தை நம்ம சொல்றோம். இந்த திரைப்படத்தை பற்றி இளைஞர்கள்ட்ட கேட்குறாங்க, பத்திரிகையாளர்கள் போய் அந்த திரைப்பட வாசல்லே கேட்குற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? கேட்கிற பொழுது பெரும்பாலானவர்கள் சிவகார்த்திகேயன் நடிப்பை, ரவிமோகனுடைய நடிப்பை, அதர்வாவுடைய நடிப்பை, ஸ்ரீலைலாவுடைய நடிப்பை, இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த படத்தினுடைய வெற்றியை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே பாதிப்பு இருக்கிறது, இந்தி எதிர்ப்பு இருக்கிற சிந்தனை இருக்கிறது. ஆனால் திரைத்துறைக்கு வெளியிலே வந்ததற்கு பிறகு தான் விரும்புகிற நடிகனை பற்றி பேசுகிற இடத்தில் இருக்கிற இளைஞர்களை இந்த படம் மாற்ற வேண்டும். அதே 2-3 பெண் குழந்தைகள்கிட்ட கேட்கிறாங்க. அந்த குழந்தைகள் சொல்லுகிறது இந்தி எதிர்ப்பு, நாங்கள் அறியாத செய்தி படித்திருக்கிறோம், ஓரளவு இந்த படம் நிறைய செய்திகளை தந்திருக்கிறது என்று இந்தி எதிர்ப்புக்கான திராவிட இயக்கத்தினுடைய காரணங்களை உணர்ந்து பேசுவதையும் பார்த்தோம். இன்னொரு பெரியவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நேரடியாக கண்டவன், கலந்து கொண்டவன். ஆனால் நகர பகுதிகளிலே அதனுடைய பாதிப்பு இருந்ததை தவிர நேரடியாக இருந்ததை நாங்கள் காணவில்லை. அன்றைக்கு எங்கள் மனதில் என்ன எழுந்து நின்றதோ அதை இந்த படம் எனக்கு தந்திருக்கிறது. கண்ணீர் மல்க ஒருவர் பேசுகிற இடத்திற்கு இந்த படம்
அந்த மக்களை நகர்த்தி இருக்கிறது என்பதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. அந்த படத்தினுடைய வெற்றி என்பதையும் தாண்டி அந்த படத்தினுடைய கரு. அதான் அந்த கேள்வி தான் மதிமாறன் டீம் நான் கேட்டிருந்தேன். நீங்க சொன்னீங்க சில பேருடைய பார்வையில மாற்றம் வேணுங்கிறதான். குறைந்தபட்சம் நடிகர்களை புகழ்ந்தாவது அது கொஞ்சமாவது உள்ள போயிருக்கேன். ஒரே ஒரு செய்தி, இந்த ரவி மோகன் அவர்களை பற்றி எப்படி நடிக்க வந்தார் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாரு. அவர் இந்த படம் வெளியீட்டு நிகழ்ச்சியில பேசுகிற பொழுது அவர் சொன்ன செய்தியை நான் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை என்பது மிகவும் அவசியம். சுயமரியாதையை விட்டுவிட்டு வாழ்வதில் நியாயமில்லை என்று இந்த படத்தில் நடித்ததற்கு பிறகு ரவிமோகனுடைய வார்த்தைகள் அந்த நிகழ்ச்சியிலே வெளியிலே வந்து விழுந்தது என்று சொன்னால் இந்த படம் மக்களை மட்டுமல்ல அதில் நடித்தவர்களையும் பாதித்திருக்கிறது, உண்மையை உணர வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மதிமாறன் அந்த கேள்வி நான் கேட்டேன். அவங்க எப்படி வந்து உணர்ந்தாங்க அப்படிங்கிறது பேசலாம். தற்போது நம்முடைய அமர்விலே கழகத்தினுடைய மாநில செயலாளர், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையுடைய மாநில செயலாளர் பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உமாபதி சார் வணக்கம். பராசக்தி திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட களத்தில் இருந்தவரும் நீங்க. அந்த பராசக்தியினுடைய ட்ரெய்லர்ல இன்னும் படம் பார்க்கல, பட் அதுலயே வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வருகிறது. நீங்க படத்தை பார்த்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. களம் கண்ட நீங்கள் பராசக்தியினுடைய ட்ரெய்லரையாவது பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். எப்படி இருக்கு உங்களுடைய உணர்வுகள்? இல்ல படத்தையே பார்த்துட்டேன். எனக்கு பெரிய வெகு நாள் இருந்துச்சு. உலகப்போர், வியட்நாம் போர், இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் வந்துகிட்டு உலக அளவுல சினிமால கொண்டு வர. உமாபதி சார், உங்களுடைய ஆடியோ எனக்கு தெளிவா கேட்கல, அதனால திரும்ப வந்து இணைப்பை வந்து சரி செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். செல்வராஜ் சார், இதுல இந்த மாதிரியான நேரத்துல நீங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறீர்களா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பார்வை வந்து வைக்கப்படுகிறது. இது ஏன் தேவையில்லாத ஒரு விஷயங்கிற ஒரு அணுகுமுறையும் இருக்கிறது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்திய எதிர்ப்புங்கிறத பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தானே. இன்றைக்கு மட்டும் இல்லையே, 1920களிலிருந்து அது அந்த முழக்கம் தானே. இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த காலத்திலேயே சுயமரியாதையை பேசிய இயக்கம் நாங்க. ஓகே, தந்தை பெரியார் பேசுனது இந்தியாவில் சுதந்திரம் அடைகிற பொழுது 2 நிலைகள். சங்கிகள் என்ன சொன்னாங்க, ஆதிக்க சக்திகள் என்ன சொன்னது, ஆங்கிலேயனிடமிருந்து விடுதலை. ஆனால் தந்தை பெரியார் சொன்னார், எங்களுக்கு அந்த விடுதலையால் எங்களுக்கு எளிய மக்களுக்கு எந்த பலமும் கிடைக்க போறதில்லை, 2000 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை என்று சுதந்திரம் பேசிய இந்தியாவில் சுயமரியாதையை பேசிய இயக்கம் திராவிட இயக்கம். இந்திய எதிர்ப்பு பேசத்தானே வேணும். ஒன்றிய அரசு இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அமித்ஷா பேசிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா, இன்னைக்கு எடப்பாடியே ஏற்றுக்கொண்டு. அந்த கேள்வி நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இன்னும் சில பேர் எங்களை இந்தி படிக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் இன்னும் சில பேர் விருப்பப்பட்டு கூட இந்தியெல்லாம் கத்துக்கிறாங்க. அது 3வது மொழியோ 4வது மொழியோ இன்னொரு மொழி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் இது தேவையா அப்படிங்கிற பார்வை. அது அந்த குழந்தைகளுக்கு நம்ம சில விளக்கங்களை கொடுக்கணும். இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு கண்டிருக்கிற வெற்றி என்ன? மும்மொழி கொள்கை என்று செய்கிற பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் என்ன சாதி கல்வியிலே எல்லா துறைகளிலும் எதை சாதித்திருக்கிறது? 2வது, தொழில் வேலை வாய்ப்பு புரட்சிகள் எந்த மாநிலத்தில் ஏற்பட்டு இருக்கிறது? 3 மொழிகளை பேசுகிற, மும்மொழியை பேசுகிற உத்தரப்பிரதேசம், பீகாருடைய தொழில் வளர்ச்சி எந்த இடத்தில் இருக்கிறது, கல்வி வளர்ச்சி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை ஒருமுகப்படுத்தி பார்த்து அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இது பொதுவா இன்னொரு மொழி கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது யதார்த்த நிலை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்தியை உங்களை யாரும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. விருப்பப்பட்டு நீங்கள் படிப்பதாக இருந்தால் நீங்க படிங்க, அதுதான் நிலைமை. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களில் இந்தியை கற்றுத்தர மாட்டோம் என்பது காரணம் என்னவென்று சொன்னால், எளிய குழந்தைகள், பெற்றோர்கள் கல்வி கற்றவர்களாக இருக்கிற குழந்தைகள் வருகிற பொழுது அந்த 3வது மொழி என்பது அவருடைய கற்றலை குறைத்து விடக்கூடாது. தாய்மொழி கல்வியும் தொடர்புக்கான ஆங்கில மொழி கல்வி மட்டும்தான் தொடர்ந்து இருந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கு அதுதான் எளிமையாக பாடம் படிக்க முடியும் என்பது அடிப்படை செய்தி. அதுல இப்போ பிரெஞ்சு படிக்கலான்னு அரசு பள்ளிக்கூடத்தில் திமுக அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சி அறிவித்திருந்தது. ஜெர்மன் விருப்பப்படுவர்கள் படிக்கலான் இருந்தது. இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில ஜப்பானுக்கு போயிட்டு வந்த குழந்தை, நம்ம மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் முன்னிலையிலேயே ஜப்பான் மொழியில அந்த குழந்தை பேசுறதை நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் என்ன மகிழ்ச்சி,
எது தேவை என்பதை ஒரு அரசாங்கம் முடிவு செய்வதற்கான அடிப்படை காரணங்கள் என்பது இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு எது துணையாக இருக்க முடியும் என்பது மட்டும்தான் அதற்கு அந்த மொழி கொள்கைக்கு அடிப்படையே தவிர ஒரு மொழியை வெறுக்க வேண்டும், இதை நான் படிக்கவே மாட்டேன், இதை நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்வதற்கான 2 காரணங்கள். ஒன்று நமது வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, இந்த மண் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது ஐடியாலஜி சம்பந்தப்பட்டது. ஒரு மொழி ஒரு தேசம் ஒற்றை இந்தியா என்கிற அடிப்படை நாதத்தோடு வருகிற பாஜகவிற்கு எதிர்நிலையில் இருக்க வேண்டிய ஐடியாலஜிக்கல் வார் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று கேட்டால் தமிழ்நாடு என்பது ஒரு தனி தேசிய இனம். நீங்க இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3-4 இனங்களை மட்டும்தான் ஒரு தேசிய இனத்தினுடைய, இப்போ ஒடிசா, மராத்தி, பெங்காலி, இது போன்றது ஒரு 3-4 மொழி பேசுகிறவர்கள் தான் இனக்குழுக்களாக நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க அந்த குஜராத் அந்த பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் அந்த தேசிய இன வரிசைக்குள்ள கொண்டு வர முடியாது. அந்த தேசிய இனத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு பகுதி இருக்கிற பொழுது அதை குறித்து பேசுவதற்கும் அது குறித்தான பார்வையை கொண்டு செல்வதற்கான கடமையும் பொறுப்பும் திராவிட இயக்கங்களுக்கு இருக்கிறது. ஏன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை சொன்னார்? தாய்மொழி என்பது நிச்சயமாக அதுலதான் சிந்தனை வரும். கல்வி ஒரு அற்புதமான கல்வி அந்த மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்று சொன்னால் தாய்மொழி கல்வி என்பது முக்கியம் என்றும் உலக நாடுகளோடு தொடர்புடையது. இன்றைக்கு மட்டுமில்லை, இதுக்கு இன்னொரு அடிப்படை காரணத்தை சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற பிற தேசிய இனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அளப்பதற்கு முன்பாகவே ரோமாபுரியோடு வர்த்தகம் பண்ணிய இனமடா தமிழர் இனம். இன்றைக்கு பூம்புகார்ல 73 மீட்டர் 11 கிலோமீட்டர் அகலத்திற்கு கடற்படை தடங்கள் இருக்கிறது என்ற ஆய்வறிக்கை 2023 டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து பாருங்க. உலக நாடுகளோடு வர்த்தகம் பண்ணிய இனம். அப்ப உலக நாடுகளோடு வர்த்தகம் பண்ணி அந்த அனுபவம் இருக்கிற ஒரு இனத்திற்கு எது தேவை, எது வர்த்தகத்தை கொடுக்கும், எது கல்வி அறிவை கொடுக்கும், எது ஆற்றலை கொடுக்கும் என்கிற அடிப்படை சிந்தனை யாருக்கு வரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கடல் கடந்து வாணிபம் செய்தவனுக்கு தான் வரும். இந்தியாவிலேயே அந்த வாணிபம் செய்த ஒரே இனம் தமிழினம். எனக்கு இல்லாத அக்கறை என் மொழியின் மீது எனக்கு எது தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்னுள் ஏற்படுகிற தாக்கம் தான் எனக்கு முக்கியமே தவிர மூன்றாவது மனிதன் இதை படி என்று சொல்வது இல்லை. அதுல மாற்று கருத்து நிறைய இருக்கு. இளைஞர்களிட்ட அந்த அடிப்படை சிந்தனையை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய கடமை இன்றைக்கும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா நம்ம பேசுவோம். உமாபதி அவர்கள் இணைந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உமாபதி சார் இப்போ கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அந்த படம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய உணர்வு. அதாவது உலக போர் அது தொடர்பான செய்திகள் படங்கள் வந்திருக்கு. வியட்நாம் போர் தொடர்பான படங்கள் வந்திருக்கு. இந்திய விடுதலை பொறுத்தவரையில கூட வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழன் மாதிரியான படங்கள் வந்திருக்கு. ஆனால் தமிழனுக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பை பற்றிய ஒரு படம் வரலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை பெருமளவிற்கு இப்போது பராசக்தி தீர்த்து வைத்திருக்கு. இந்த படத்தினுடைய தொடக்கத்துல இருந்து எடுப்பிலேயே ஒரு ரயில் பெட்டிக்கு தீ வைக்கிற மாதிரியான ஒரு டெம்போவோட தொடங்கின அந்த படம் அந்த முடிவு வரைக்கும் அந்த இது குறையாம, அந்த விறுவிறுப்பு குறையாம கொண்டு போயிருக்காங்க. உச்சகட்டமாக அதனுடைய உச்சவட்ட காட்சியும் கூட ரொம்ப மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா திரைக்கதைக்கே உண்டான சில கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் இந்த மாதிரியான பாத்திரங்களும், கடைசியாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய படம், இதையெல்லாம் புனைகளை எடுத்துட்டு பார்த்தோம்னா மிச்சம் இருக்கக்கூடியது அந்த போராட்ட காலத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ அதையெல்லாம் முக்கியமானவற்றை எல்லாத்தையும் இந்த படத்துல கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்றதா இருந்ததுன்னா அந்த சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவன் ராஜேந்திரனுடைய அந்த காட்சியில் இருந்து, அதே மாதிரி பக்தவச்சலத்திடம் எழும்பூர் ரயில் நிலையத்துல காலை பிடிச்சு கெஞ்சின தீரன் கீழ்ப்பளவர் சின்னசாமி, அவர் அதற்கு பிறகு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் திருச்சி வந்துதான் அவர் தீ வச்சுக்கிறாரு, ஆனால் தீ குளிக்கிறாரு. ஆனா இதுல அங்க எழும்பூர்லயே அங்கேயே தீ குளித்ததாக ஒரு இதை கொடுத்திருக்காங்க. ஆனா இது திரைக்கடைக்காக வேண்டி சொல்லலாம். மற்றபடிக்கு இன்னும் சொல்ல போனா பொள்ளாச்சியில் நடந்த அந்த மாபெரும் துப்பாக்கி சூடு, ஜாலியன் வாலாபாக்கு இணையான ஒரு படுகொலையை நிகழ்த்திய அந்த காட்சிகள் எல்லாம் மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா
அதுல அந்த ஒரு இவரு கேரக்டர் போய் சாணி பூசி இந்திய அழிக்கிறதுக்கு போறாங்க. அத வந்து அப்ப வந்து அந்த போலீஸ் அதிகாரி சுட்டு கொல்றதா காட்டிருக்கிறாங்களே, அந்த காட்சி வந்து நிதர்சனமாக பொள்ளாச்சியில் நடந்தது. பொள்ளாச்சியில அஞ்சல் நிலையத்துல மேல இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை அழிப்பதற்கு அந்த கம்பத்து மேல ஏறின ஒரு சின்ன மாணவன், அன்றைய தினத்துல 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவன் தான் அதை அழிக்கிறதுக்கு போறான். போகும்போது கீழே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து இறங்கடான்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இல்லைன்னா சுட்டு போடுவேன்னு சொல்றாங்க. அதை சுட்டு போடுவேன்னா அது என்னன்னே தெரியாத அந்த மாணவனை தொடர்ந்து அவன் மேல போறான். உடனடியா அவங்க சுட்டு கொண்டுறாங்க. அப்போ அந்த கம்பத்துல இருந்து அப்படி பொத்துன்னு விழுந்த அந்த கோர காட்சி வந்து பொள்ளாச்சியை வந்து பரிதவிக்க வச்சது. சுற்றிலும் இருந்த கூட்டத்தை வந்து பரிதவிக்க வச்சு அவங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போலீஸ் மீது தாக்குதலை தொடங்குறாங்க. ஆனால் போலீஸ் மீது தாக்குதல் தொடங்கின ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அங்க ராணுவம் வந்து இறங்குது. ஆக ராணுவம் வந்து ஏற்கனவே தயார் நிலையில இருந்திருக்குங்கிறது தான் உண்மை. அப்படி கொண்டு வந்த ராணுவம் பொள்ளாச்சி வீதிகளில் நடத்தின அந்த துப்பாக்கி சூடுகளும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் ஏராளம். இன்னும் வந்து சரியா அந்த இதுலயே இருந்தவங்க எல்லாம் சொல்றது ஒரு 200 தாண்டும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை தான் வந்து துப்பாக்கி சூடு நடத்துச்சு. ஆனா பொள்ளாச்சியில மட்டும்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துச்சு. அந்த இரவு வந்து பொள்ளாச்சி சுடுகாட்டுல போட்டு பணங்களை ஒன்னா போட்டு எரித்தாங்கிறதும், அதையும் தாண்டி பெரும்பாலான பிணங்களை வந்து லாரியில ஏத்திட்டு போய் மதுக்கரையில் இருக்கக்கூடிய ராணுவம் முகாம்ல இருக்கக்கூடிய காடுகள்ல வைத்து ஒட்டுமொத்தமா எரித்தாங்கிறதும் நிதர்சனமான உண்மை. இதை அத்தனையும் அப்படியே கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அதனுடைய இது குறையாம, அந்த உண்மைத்தன்மை குறையாம கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கிறது மிகவும் பாராட்டுக்குரியது. நிச்சயமா உமாபதி சார், அது இந்த காலகட்டத்திற்கு பராசக்தி அப்படிங்கிற பெயர்ல இப்படி ஒரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை மையப்படுத்தி வெளிவந்திருக்க படம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்க கருதுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. பேசலாம். மதிவாரன் நினைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட தான் கேள்வி. மற்றவங்க கூட சொன்னாங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மையக்கருவை வச்சு உருவாக்கப்பட்ட படம், வரலாற்று ஆவணத்தை அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஒரு படம். அதற்கு பராசக்தி அப்படிங்கிற பேர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கானது, ரொம்ப சரியானது நீங்க நினைக்கிறீங்க ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பார்வையில? அந்த டைட்டில் பத்தி தெரியல, அது கிரியேட்டர்ஸ் அவங்க தான் வச்சாங்க. பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஒரு சினிமா என்ன பண்ண முடியுன்றது வந்து எல்லாருக்குமே தோணிட்டே இருக்கும். ஒரு சினிமாவில் இதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு இருக்கும்ல. அப்போ வந்து அந்த டைம்ல பராசக்தி அதை பண்ணுச்சு. அந்த அந்த வேல்யூ இந்த படத்துக்கு வேணும்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை மாதிரி அந்த மீனிங்ல தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மீனிங்ல இருக்கும்போது இதோட டைட்டில் வேற 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 படமா இருந்துச்சு. இப்போ பராசக்தின்னு வச்சிருக்காங்க. ஓகே, நிச்சயமா. நீங்க சொன்னீங்க இந்த படத்தினுடைய மையக்கரு அப்படிங்கிறது வந்து கழகத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய என்னோட வீட்டிலேருந்து உருவானது அப்படிங்கிறத நீங்க முதல்ல சொன்னீங்க. அந்த வீட்டில், உங்களுடைய வீட்டில் படத்தை பார்த்துட்டு அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன? ஏன்னா அவர்களும் இந்தி திணிப்புக்குள்ள அந்த போராட்ட காலத்தில் இருந்திருக்காங்க இல்லையா? அந்த அடிப்படையில் நான் கேட்குறேன் மதிவாரன். இப்போ அதான் இப்போ 2 டைப்பாக இருக்குது ரியாக்ஷன்ஸ். ஒன்று வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் வேண்டியவங்க ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட் லைஃப்லாம் அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க பூரிப்படைகிறதும், அந்த அரசியல் களம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க ஷேர் பண்ணிக்கிறதும். இன்னொன்று வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது எப்படி ஒரு படம் போய் சேர்ந்துருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அவங்களுமே என்கிட்ட தான் கேட்குறாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம், கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திடுச்சு இந்த படம். பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அந்த படம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருமா, கரெக்டாக இருக்குமான்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து அது போய் ரீச் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஓகே, அப்போ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அப்போ இதே மாதிரியான படம் தொடர்ந்து வரணுங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி முக்கியமான ஒரு போராட்ட களத்தை மையப்படுத்திய, வரலாற்றை பிரதிபலிக்கிற இந்த மாதிரியான படம் வரணும்ன்றது இங்கே இருக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக எப்படி பார்க்குறீங்க? தேவை கண்டிப்பாக இருக்குது. அதனால் தொடர்ந்து இது மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, தேவை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி படங்கள் தான் அதுக்கு பதிலாக வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த அண்ணா வந்து ஒரு 2-3 நாளாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இப்போ இங்கே ஏற்படுற கேள்விகள், இப்போ டிஸ்கஷன்ஸ் எல்லாத்துக்குமே பதில் வந்து அப்போ வந்து அண்ணா அவங்க சொல்லிட்டு போனது வந்து இப்போ வந்து ஒரு மீமா டெம்ப்ளேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டு இருக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்.
நிச்சயமா அண்ணாவை படத்துல பராசக்தின்னு சொல்லி உருவாக்குறீங்க, அவங்க ரீல்ஸா இளைஞர்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்றத. ஆமா, 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 ஆமா. எல்லாத்துக்கு இப்போ ஏற்படுற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து சொல்லிட்டாங்க. எல்லாமே லிங்க் லாங்குவேஜ் பத்தியா எல்லாத்துக்குமே அவரோட பதில் தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு விஷயமா இருக்கு நமக்கு இன்டர்நெட்ல. நிச்சயமா இது தமிழர்கள் மத்தியிலும் அல்ல, தமிழ்நாட்டை கடந்த மற்ற எல்லைகளுக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதா நாங்களும் கருதுறோம். நிச்சயமா பங்கு கொண்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மதிமாறன், எங்களோட பேசுனது. தேங்க்யூ 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 நன்றி. சஃபி, இதுல நம்ம வந்து அந்த சென்சார் கட் அப்படின்னு இருக்குல்ல, அவங்க எப்படி அணுகியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு தனித்த அமைப்பு அப்படிங்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜகவுடைய அத்தனை பேருடைய கருத்து. ஆனா பொதுமக்கள் இப்படி தனித்த அமைப்பாக தான் அதை பார்க்குறாங்களா? அவங்க எந்த அடிப்படையில் அணுகியிருக்காங்க? தீ பரவட்டும்ங்கிறது அண்ணா அவர்கள் எழுப்பிய முழக்கம், புத்தகமும் இருக்கிறது. இனிமேல் அதை புதுசாக அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஏன் அழிக்கணும்? அண்ணாதுரை தான் ஆள்கிறார் என்ற பொருளுங்கிற அந்த விஷயங்களை ஏன் அழிக்கணும்? அவங்களுடைய பொருள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப அது வெளிப்படையாக தான் தெரியுது. நம்ம இதில் மறைக்கிறது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். 60கள்லேருந்து 30கள்லேருந்து என்ன இருக்கோ தமிழ்நாடு இன்னமும் அப்படி தான் இருக்கு. அண்ணா தான் ஆள்கிறார். அது யார் வந்தாலும் அதுல கை வைத்தா ஒருத்தருக்கு பயம் வருதுன்னா அண்ணா தான் சொல்லிட்டு அந்த நினைக்கிறதுக்கு நல்லா தெரியும். இந்த சில விஷயங்களை நம்ம அனுமதிச்சா அது எந்த அளவு சொசைட்டில ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அந்த விஷயமா அவங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த பாசிசமாக இருந்தால் படத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடையை கூட போட்டுருக்கலாம். ஆனா கட்டு மட்டும் தான் அப்படின்னா குறைந்தபட்ச ஜனநாயகம் பாஜக கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ அதான் சொல்றாங்க இல்லையா, இப்போ இன்னொரு படம் இது கூட வர வேண்டிய படத்தை வந்து தடப்படத்தை திமுக சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குரூப். அதான் சொல்றேன் இல்லையா, பராசக்திங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்கேஸ் சிபிஎஃப்சில திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருந்தா முழு படமும் வெளியே வந்திருக்கணும். எந்த ஒரு கட்டும் இல்லாம மொத்த படமும் மொத்தமா வெளியே வந்துக்கணும். அப்போ இதுலயே நமக்கு தெரியுது. பிகாஸ் சிபிஎஃப்சியே எடுத்தாலும் அவங்களுடைய ஒரு சில லிமிடேஷன்ஸ்குள்ள அவங்க பண்ணிருக்கிறாங்க. நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த குறிப்பிட்ட ஃபயர் வாசனங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெளியே மீண்டும் வந்தா பிகாஸ் இட்ஸ் ரீஎன்ட்ரி. ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அது எந்த அளவு இம்பாக்ட். ஏன்னா காரணம் என்னன்னா, எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பராசக்தி படத்தோட வசன புக் வந்திருக்குங்க அந்த காலத்துல. இப்ப நம்ம பாட்டு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பராசக்திக்கு வசன புத்தகத்தை ஸ்கூல் புத்தகம் உள்ள வச்சு பசங்க கொண்டு போயிருக்காங்க. அப்போ அந்த அளவு அது ஒரு பவர்ஃபுல் இதா. அது தமிழ்நாடோட ஹிஸ்டரியிலேயே அந்த காலகட்டங்கிறது வந்து எல்லாத்தையுமே ஒரு ரெவல்யூஷனரியா மாத்தி போட்ட இடம் அது இரா. அது அந்த இராவை மீண்டும் கண்முன்ன கொண்டு நிறுத்தும் போது இந்த மாதிரிப்பட்ட வாசகங்கள் எல்லாம் கூட சேர்ந்தா அது எந்த அளவு பிரதிபலிக்குங்கிறது சிபிஎஃப்சிக்கு நல்லா தெரியும். அந்த அச்சம் இன்னைக்கும் இருக்குது இல்லையா? இப்போ எனக்கு பாஜகவிற்கு ஒரு அச்சம் இருக்குன்னா ஐடியாலஜிக்கலா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பித்தார், அவருடைய கூட்டத்தினோட பேசுகிற போது நீங்க மக்களுக்கு செலுத்தாத கான்சன்ட்ரேஷன் வள்ளுவர் கோட்டத்தில் வேற செலுத்துறீங்கன்னாரு. வள்ளுவர் கோட்டம்னு அவர் சொன்னது அப்ப பராசக்தி படத்தினுடைய கண்காட்சி அங்க இருக்கு. அவருக்கு என்ன அதுல வந்து சிக்கல்? அவரும் தானே பாஜக எதிர்க்கிறாரு, பராசக்தி மேல அவருக்கு என்ன அப்படின்னு பாஜக எதிர்க்கிறது படமா இல்ல ஐடியாலஜிக்கலா அப்படின்னு அங்கதான் பாயிண்ட்டுங்க. அவர் பாஜக எதிர்க்கிற அவர் மட்டும் தானே சார் ஒன்று சொல்லிக்கிறாரு. அவர் பாஜக எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்களுடைய கட்சி ரசிகர்களோ கட்சி தொண்டர்களோ ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுவரை இன்னைக்கு நடக்கிற இந்த சிபிஎஃப்சி இதுவரை இந்த தணிக்கை குழு இதுவரை மீண்டும் மீண்டும் திமுகவை வந்து பழி சொல்ற நரேட்டிவை விட மாட்டாங்க இல்லையா? அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கான்ஸ்பிரசி தியரியை விடாத போது எப்படி அவர் வந்து பாஜக எதிர்ப்பாரு? அதான் நான் சொல்றேன் இல்லையா, இன்கேஸ் இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என் படம் வராததுக்கு காரணம் பாஜக தான், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளவு துணிச்சல் தான் சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் நாளைக்கு சிபிஐக்கு போறாரு, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய பாதை மிக தெளிவாக இருக்கிறது. இதுல எந்த சமரசமும் கிடையாது. நம்ம கொள்கையில நம்ம உறுதியா இருக்கிறோம். இன்னைக்கு அதான் சொல்றேன் இல்லையா, கூட்டணி ஆட்சி, அதாவது அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் புதுவையில் நேற்று என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரேஷன் கார்டுக்கெல்லாம் 4000 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு யார் சொல்றா? முதல்வர் ரங்கசாமி சொல்றாரு. அங்க இருக்கிற நிதிக்குழு வந்து முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் அதிகாரத்துல பங்கு போனா என்ன நடக்குங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதனாலதான் திமுக இன்றல்ல அண்ணா அவர்கள் வந்து 60 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு, இங்க மாநிலத்தில் சுயாட்சி மட்டும்தான்,
கூட்டாட்சிக்கான வேலை இங்க கிடையாது. அதனாலதான் அந்த 50 கொள்கையில இன்னமும் தீர்க்கமா நாம நிக்கிறோம். கண்டிப்பா நமக்கு தமிழ்நாட்டிலே கூட பல கட்சிகள் பல இயக்கங்கள் இந்த கூட்டணி ஆட்சி பத்தி யோசிக்கும் போது திமுக ஒற்றை நிலை நிற்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதில் சமரசம் என்பது இன்றல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் திமுக அதுக்கு சமரசத்துக்கு போகாது. ஏன்னா தமிழ்நாடு முன்னேற்றம் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி பேசும்போது சொன்னாங்களே அண்ணா அன்னைக்கே எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, இந்த இருமொழி மும்மொழி கொள்கையை கூட அண்ணா மிகச்சிறந்த உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாய் இருக்கு, ஒரு பெரிய நாய் சின்ன நாயும். பெரிய நாய் போறதுக்கு பெரிய இதோ, சின்ன நாய் போறதுக்கு சின்ன ஓட்டை எதுக்கு போடணும்? எவ்வளவு தெளிவான எளிதான, அதாவது எளிமையா பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கு. சொல்றது இன்னைக்கும் அது வருது பாத்தீங்களா? இன்னைக்கும் அது எவ்வளவு அழகா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் டயஸ்போரா டே நடக்குதுங்க. நான் போயிருந்தேன், இன்னைக்கு நம்ம சென்னையில் நடக்குது அழக தினம். கிட்டத்தட்ட மோர் தென் 80 கண்ட்ரீஸ்ல அங்க வந்திருக்கிறாங்க. எல்லாம் தமிழியன்ஸ் வந்து நாங்க இந்த நாட்டுல இருக்கிறோம், இந்த நாட்டுல இருந்து இங்க இருந்து நான் போறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன இங்கிலீஷ் தான் நாங்க இது பண்றேன். நான் இங்கிலீஷ் போயிருக்க முடியாது, ஹிந்தி தெரிஞ்சுதான் நான் என்ன பண்றதுக்கு முடியும். இட்ஸ் ஓப்பன். இப்ப அண்ணன் கூட பேசும்போது சொன்னாரு ஒரு குழந்தை ஜாப்பனீஸ் பேசுதுன்னு. இதெல்லாம் நாம இருமொழி கொள்கைன்னு தீர்க்கமா நின்னதுக்கான அத்தாட்சி. இன்னைக்கு நடக்கிற தமிழ் டயஸ்போரா டே வேற எந்த மாநிலத்தில் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. வேற எந்த மாநிலத்துல அந்த மாநில மக்களை உலகெங்கும் இருக்கிற மாநில ஒரே இடத்துல கூட்டி செய்ய முடியும்? தமிழ்நால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா இந்த இருமொழி கொள்கையால என்னத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு சென்னையில இருக்கு. தரவு வந்து நாளைக்கு நடக்கும்போது முதல்வர்கள் வந்து பண்ண போகிறார். அது வந்து பார்க்கலாம். தமிழ் டயஸ்போரா டேங்கிறத மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்துல பீகார் டயஸ்போரா டே, ராஜஸ்தான் டயஸ்போரா டே செஞ்சு காமிச்சிட்டு பார்ப்போம். வாய்ப்பே இல்லையே. அது கூட இல்ல, அவங்க தரவுகளும் இல்ல, எதுவுமே இல்லையே. கண்டிப்பா. அதாவது வெளிநாட்டிற்கு வேற மாநிலத்துல இருந்து கூட போகலாம். ஆனா ஆய்வறிக்கை அப்படி என்ன சொல்லுங்க, ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்நிய செலவாணிக்கு நிறைய பங்களிப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. பேசலாம். உமாபதி சார் உங்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே உங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரியான படம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த சூழல்ல வர வேண்டிய அவசியம் என்ன, ஏன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஏற்கனவே சொன்னேன். உலக நாடுகள் எல்லாம் வந்துகிட்ட சின்ன சின்ன சம்பவங்களை எல்லாம் விவரிச்சு படங்கள் எடுக்கும்போது தமிழ்நாட்டினுடைய மூல மைய கருத்தான இந்த இந்திய எதிர்ப்பு, இருமொழி கொள்கையை கொண்டு வர்றது அப்படிங்கறத, அதை பற்றிய விளக்கப்படம் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதற்கான இது வந்து ஆவணப்படமாக இல்லாமல் ஒரு கதைக்கருவுடன் சேர்த்து ஒரு மிகச்சிறந்த திரைச்சித்திரமாக தந்திருக்காங்க. தந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அந்த பராசக்தி வந்து அதற்கு முன்னாடி வரலாற்று படங்களையும் வரலாற்று கதைகளையும் புராண கதைகளும் இருந்த நேரத்துல ஒரு சமூக கதையை கொண்டு வந்து காட்டி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை தலைவர் கலைஞர் அவர் அன்றைக்கு ஏற்படுத்தினார்னு சொன்னா, அதே மாதிரி இன்றைக்கு வெறும் கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் இதுகளை பொழுதுபோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு, இளைய சமுதாயத்திற்கு மொழிப்போர் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. கண்டிப்பா சார். நான் மற்றவங்கள்ட்ட கூட இந்த கேள்வி கேட்டேன். சென்சார்ல சில விஷயங்களை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க, 20க்கும் மேற்பட்ட கட்டுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதா. அப்போ அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுது? நல்லா புரியுது. அதாவது இந்திய எதிர்ப்பு என்பது இந்த நாட்டில் நிலைவிடக்கூடாது. அதாவது இன்றைக்கு ஆளுகின்ற மோடியினுடைய அரசாங்கம் என்பது இந்தியையும் தாண்டி சமஸ்கிருதத்தை வந்து ஆட்சிய மொழியாக கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. செத்த மொழியை சிங்காதனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு வழித்துணையாக இப்போது இந்தியை எடுத்துட்டு வர்றாங்க. இந்தியை எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் நிரூபிச்சிருக்குது. அதாவது மராட்டியத்துல வந்து அங்க மராட்டிய மொழி இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது. அங்க எடுக்க வேண்டிய மராட்டிய திரைப்படங்கள் வந்து பாலிவுட்ல இன்றைக்கு முழுவதுமாக ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு இந்தி திரைப்படங்கள் மட்டும்தான் அங்க மும்பையில எடுக்கப்படுதுங்கிறது ஒரு கோரமான முடிவு. அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த படங்களை எடுத்துக்கொண்டிருந்த மேற்கு வங்கத்துல சத்யஜித் ராய் போன்ற மிகப்பெரிய மேதைகள்லாம் இருந்த அந்த வங்க மொழி படங்களும் இன்றைக்கு வெகுவாக குறைந்து இந்தி படங்கள் தான் அங்கே வந்து எடுக்கப்படுகிறது, திரையிடப்படுகின்றன என்பது மாதிரிலாம் கொடுமை. இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் கூட பல்வேறு சின்ன சின்ன மொழிகள்
மைத்திலி, அவந்தி போன்ற பல்வேறு மொழிகள் இன்றைக்கு காணாமல் போய் வெறும் இந்தி தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. இங்கேயும் நாம இந்திய ஏத்திருந்தோம்னா இங்க இந்தி தான் முழுமையா ஆக்கிரமிச்சு தமிழை மூன்றாந்தர மொழியாக வெளியேற்றி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் போராடிய போராட்டம் இன்றைக்கு தமிழை உச்சியிலே கொண்டு போய் அமர்த்தி இருக்கிறது. இருமொழியை பயின்ற காரணத்தால் அதன் காரணமாக உலக நாடுகளில இருக்கக்கூடியவரெல்லாம் தமிழர்கள் எல்லா செல்லுகின்ற திசையெல்லாம் தமிழர்கள் நல்ல நல்ல பொறுப்புகள்ல வருவதற்கு இந்த இருமொழி கொள்கை தான் காரணமாக இருந்தது. இந்தியை ஒதுக்கியது தான் தமிழனுடைய உயர்வுக்கு காரணம். நிச்சயமா சார், 2 ஆங்கிள் புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு நீங்க பேசின அடிப்படையிலிருந்து. ஒன்று, இந்தி திணிப்பு எதிர்ப்பினுடைய அதனுடைய வீரியத்தை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது ஒன்று, நம்ம தாய்மொழியிலான தமிழ் மொழி அதற்கான படம் என்பது நிலை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அந்த கலை வடிவத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலுவை பராசக்தி திரைப்படம் சேர்த்திருக்கிறது அப்படின்னு 2 ஆங்கிள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நன்றி கரைசெல்வன் சார், ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை. இதில் நீங்கள் இந்த விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்காருன்னு வார்த்தையை சொன்னீங்க. அவர் முத கூட்டத்தில் பாசிசமா பாயாசமான்னு சொல்லும் போதே அந்த பாசிசம் என்கிற அந்த ஒரு ஆழமான வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாமல் அல்லது உள்வாங்கிக் கொண்டு அந்த பாஜகவினுடைய பேரில் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டான பாசிசம் என்கிற அந்த சொல்லை முழை மணுங்க செய்வதற்கான முதல் குரலே விஜயிட்டிருந்து எழுந்தது தான். முதல்ல பாசிசம் என்றால் என்னன்னு ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். எவ்வித சட்டத்துக்கும் கட்டுப்படாத, தான் கட்டுப்பாட்டில் எல்லா இடங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைப்பது தான் பாசிசம். தான் நினைப்பதைத்தான் நீதிமன்றம் சொல்ல வேண்டும், நான் நினைப்பதைத்தான் நீ சாப்பிட வேண்டும், நான் சொல்வதைத்தான், இதுதான் பாசிசம். இதை அடிப்படையாக எதிர்க்க வேண்டியது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அவர் படத்துக்கே அவர் பேச மாட்டாரு, அவர் பேச மாட்டார். நீங்க அப்படி பண்றீங்க. இரண்டாவதாக முக்கியமாக இந்த படம் நமக்கு கொடுத்திருக்கிற திருப்பு முனை என்பது, நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நம்ம ஜனவரி 25 வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாஜகவிற்கு என்ன கவலை என்று சொன்னால், ஏதாவது ஒரு தலைமுறையில் இந்த திராவிட இயக்கங்கள் தொய்வு ஏற்படும் என்று அவர்கள் காலங்காலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பிறகும் கூட அடுத்த தலைமுறை அந்த திராவிட இயக்கத்தினுடைய தத்துவங்களை சித்தாந்தங்களை தாங்கி நிற்கிறது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. இப்ப முத்தமிழர் கலைஞர் இருக்கிற பொழுது அவரை விட்டால் யார் என்றோம். இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரியா, பயங்கர டேஞ்சரஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தத்தை வலிமையோடு எடுத்துச் செல்லுகிற இடத்தில் நகர்ந்திருப்பது என்பதும் அடுத்த தலைமுறை. நாங்கள் எங்கள் அன்பு தலைவர் வைகோவை பார்க்குறேன். நம்ம கூட்டணியில் இருக்கிறதுல 2 திராவிட இயக்கங்கள், தலைவர் வைகோ, அங்கே நம்ம தளபதி மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த அடியிலே சனாதனத்தை தூக்கி அடிச்சு பாக்டீரியான்னு சொல்லி இந்தியா முழுமைக்குமான ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணக்கூடிய இடத்திற்கு திராவிட இயக்கமில் அந்த சித்தாந்தங்களை கொண்டு செல்வதற்கு நான் இருக்கிறேன் என்கிற ஒரு பயத்தை பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறோம். இங்க மதிமுக வைகோவிற்கு பிறகு துரை வைகோ அவர்களும் சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பதும் இந்த 2 திராவிட இயக்கங்கள், இந்த அணியிலே இருக்கிற திராவிட இயக்கங்கள் அடுத்த கட்ட தலைமுறை கூட இன்னும் வீரியத்தோடு வருகிறது என்கிற கோபமும் வேகமும் தான் அமித்ஷா போன்றவர்களுக்கு, மோடி போன்றவர்களுக்கு எப்படியாவது பணத்தை நிறுத்தி, இந்த பின்ன கூட தங்கம் தென்னரசு அவர்கள் டெல்லியில போய் கேட்டிருக்காரு, 18,000 கோடி ரூபாய் தரணும் குருசாமி அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளை எந்த வழியிலெல்லாம் முடக்கி அவர்களை கையேந்தி நிற்க வேண்டிய இடத்திற்கு நம்மளை நகர்த்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எது வந்தாலும் வராவிட்டாலும் தமிழ் இனம், மொழி, வரலாறு, பண்பாடு என்பதும் எங்களுடைய மொழியை காப்பதும் எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மும்மொழி கொள்கை என்கிற திட்டத்தை கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற நிலையில் இருந்து ஒரு திராவிட இயக்கம் நகர்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு உதவி புரிவதற்கு 2 இயக்கங்கள் இப்போ ஒன்று நாம் தமிழர் சீமான், இந்த பக்கம் தாவேக விஜய், அவர்களையும் உடன் அழைத்துக் கொண்டு ஒன்று சேர்ந்து வந்து நம்மளை அழிக்க நினைக்கிறார்கள். அழிந்து போவீர்கள். ஓகே, நிச்சயமா நிகழ்ச்சி நான் முடிச்சுக்கலாம். சுருக்கமா தீ பரவட்டம்னு விஷயம் வருது ஒரு பக்கம் இருந்தாலும், மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் எங்க போனாலும் தமிழ்நாடு பேச வச்சோம் இல்லையா. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நான் 11 வருஷமா வரேன், நான் தமிழ் பேச உங்கள்கிட்ட ஆசைப்படுறேன்னு சொல்ல வச்சோம் இல்லையா. என்ன இருந்தாலும் ஒவ்வொரு புறம் நாம we are keeping on recording everything. முக்கியமா கீழடி, இவர்களால எதையுமே மாற்ற முடியாத அளவு நாம நம்மளுடைய
தொல்லியல் துறை உள்பட நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோம். அதனாலதான் சொல்கிறோம் பராசக்தி என்பதும் ஒரு ஆவணம். அந்த அந்த நம்ம நம்ம சேர்க்கப்படும் ஆவணங்கள்ல இதுவும் மிக மிக முக்கியமான ஆவணம். தீ பரவிக்கொண்டே இருக்கும், இதை யாராலும் தடுக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு போராட்ட களத்தை பதிவு செய்த ஒரு படம் அப்படிங்கிறது தான் அடுத்த தலைமுறைக்கு உணர வைத்திருக்கக்கூடியது. அதனுடைய அந்த வீரியம் குறையாம அப்படிங்கிறத பார்க்கிறோம். பங்கு கொண்ட விருது அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.